வந்துட்டாங்க. ஹலோ. கேக்குதாடா? கேக்குது. ஓகே ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சார். ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சும் ஜிடியும் விளாண்ட மேட்சை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ மேட்ச் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு ஒன் சைடாக தான் போச்சு. எஸ்ஆர்ஹெச்சோட சிராஜோட பவுலிங்னால ஓப்பனர்ஸ் எல்லாருமே ஒரு அவுட் ஆகிட்டாங்க. ஸோ அதே மாதிரி பேட் கமின்ஸ் வந்து லாஸ்ட்டில் ஒரு நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடினார். அதனால் அவங்களோட ஸ்கோர் வந்து ஒரு 150 பார் வந்தது. ஸோ அதை எப்படி ஜிடி விளாண்டாங்க, ஸோ எப்படி அவங்க சக்ஸஸ் நோக்கி போனாங்க அப்படின்றத பற்றி பேசுவோம். ஸோ நம்ம கூட மித்ரன் அண்ணா இருக்கார், அதே மாதிரி அஜித் இருக்கார் கிரிக் பட்டி. ஸோ வி கேன் ஸ்டார்ட் டிஸ்கஸிங். உங்களோட பாயிண்ட்ஸ் நீங்கள் சொல்லலாம். ஓகே, ஸோ எப்படி சொல்கிறேன்னா, நீ சொன்ன கரெக்ட். திஸ் இஸ் ஒன் சைடட்ன்றது ஓகே ட்ரூ. ஏன்னா மேட்ச் போன போக அப்படிதான். எனக்கு தெரிஞ்சு பெருசா அவங்க வந்து பவர்லையுமே வந்து அந்த அளவுக்கு அடிக்கல. கரெக்டா 40 சம்திங் தானே இருந்துச்சு. பவர் பிளேயர்லையும் சம்திங் 40 சம்திங் தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் டிராவல்ஸ் ஹெட் வந்து ஃபர்ஸ்ட் விக்கெட் அவர் தான். ஸோ இட் வாஸ் அ பிக் விக்கெட் ஃபார் ஜிடி. ஸோ அவருமே அந்த அளவுக்கு அடிக்கல. ஸோ இட் வாஸ் லைக் 8 சம்திங் தான் க்ளோஸ் பண்ணாரு. ஸோ யா, அண்ட் டிராவல்ஸ் கமிங்க்கு அப்புறமே வந்துட்டு ஐ திங்க் ஸோ இதுலேயே வந்து பவர் பிளேலேயே அவங்க 2 விக்கெட் விழுந்துருச்சு. ஸோ இட் வாஸ் another ஹிட். ஸோ அந்த அளவுக்கு அவங்க பவர் பிளே இந்த பெர்ஃபார்ம் பண்ணல. அண்ட் இட் வாஸ் லெஸ் டார்கெட் ஆல்சோ ஃபார் ஜிடி. ஒரு ஸ்டாட்டும் இருக்கு. பவர் பிளேல வந்து லோவஸ்ட் ரன்ஸ் இன் திஸ் சீசன் வந்து எஸ்ஆர்ஹெச் தான். எனக்கே சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. சிஎஸ்கேவோட மோசமாக விளாண்டுருக்காங்க. ஓகே ஓகே. ஸோ 45 for 2. ஆமாம், 45 for 2. அண்ட் அதான் சொன்ன மாதிரியே வந்து டிராவல்ஸ் வந்து அவங்களுக்கு ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் விக்கெட். ஆரம்பத்திலேயே அவரு அதுவும் 8 ரன்ஸ்ல அவுட் ஆயிருக்காரு. ஸோ ஒன் ஆஃப் த இது அவங்களுக்கு. ஸோ அதுலேருந்தே வந்து கொஞ்சம் சர்க்கிளாக தான் இருந்திருக்கு அவங்களுக்கு. பெருசா ஒன்றும் இது இல்லை. 10 overs வரைக்குமே அந்த அவ்வளோ பெரிய ரன்ஸ் அவங்க எடுக்கல. They lost 3 wickets and I think so they scored only near to 64 something. ரன் ரேட்டுமே அவங்க ரொம்ப கம்மியா தான் இந்த இந்த இதுல மேட்ச்ல இருந்துருக்கு போல இருக்கே அவங்களுக்கு. கரெக்டா எஸ்ஆர்ஹெச்க்கு. ஸோ ரஞ்சித் அப்படியே நீ ஸ்டார்ட் பண்ணி சொல்கிறேன் உன்னோட பாயிண்ட். அரௌண்ட் 7 தான் அவங்களோட ரன் ரேட் இந்த மேட்ச்ல. ப்ரெசைஸா 7.5. எஸ்ஆர்ஹெச் நான் போன மேட்ச் சொன்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி வைஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அக்ரெசிவாக அப்ரோச் பண்ணாங்கன்னா தேவைப்பட்டா அக்ரெசிவாக ஆடலாம், டிஃபென்சிவாக போயிடலான்ற மாதிரி. பட் ரொம்ப டிஃபென்சிவாக போயிட்டாங்களோன்னு தோணுச்சு. இன்னைக்கு பிச்சிலையும் ஒரு சேஞ்ச் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி விளாண்ட ஃப்ளாட் ட்ராக் மாதிரி இல்லை. கொஞ்சம் பால் வந்து நின்று வந்தது. அட்ஜஸ்ட் பண்ணாங்க. எஸ்ஆர்ஹெச் ட்ரை பண்ணாங்க. நடுவில் ஒரு பார்ட்னர்ஷிப் கூட பில்ட் ஆச்சு. பட் ஸ்டில் அவங்களால வந்துட்டு ஒரு பார் ஸ்கோர் போட முடியல. 115ங்கிறது வந்துட்டு நாட் டஃப் ஸ்கோர்னு சொல்ல முடியாது. ரொம்ப ஈஸியாகவே சேஸ் பண்ணிட்டாங்க ஜிடி. அவங்களுக்கும் வந்துட்டு இது ஐடியலான விக்கெட் கிடையாது. பட் ஸ்டில் அவங்களுக்கு அந்த டார்கெட்டை சேஸ் பண்ணக்கூடிய மைண்ட் செட் இருக்கிற பேட்ஸ்மேன் இருந்தாங்க. ஒரு கில் அண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் இன்னைக்கு வந்து அப் த ஆர்டர் இறக்குனாங்க. வாஷிங்டன் சுந்தர் வந்துட்டு நான் என்ன நினைச்சேன்னா, வாஷிங்டன் சுந்தரை முன்னாடி அனுப்புனதுக்கான ரீசன் வந்து ஒரு விக்கெட்ஸ் வந்து ஃபால் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் விக்கெட்ஸை நிறுத்தணும்னா ரன்ஸ் அதுக்கப்புறம் அடிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல அனுப்பியிருந்தாங்கன்னு நினைச்சேன். பட் வாஷிங்டன் சுந்தர் அடிச்சதை பார்த்துட்டு ஓகே, இவருமே வந்துட்டு அந்த ஒரு மைண்ட் செட்ல இருக்கிற பிளேயர் இல்லை, அதுக்கான ஸ்கில் செட் இருக்கிற பிளேயரா அவர் அந்த டீம்ல கன்சிடர் பண்ணல. உள்ள போயிட்டு நீங்க உங்க ஷாட்ஸை விளையாடுங்கன்ற மாதிரி சொல்லிதான் அமைச்சிருக்கோம். ஒரு செகண்ட் ஃபீல்டெல்லாம் நீங்க ஆட வேணாம், உங்களுக்கு என்ன வருதோ ஆடுங்கன்ற மாதிரி அமைச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அவருமே நல்லா விளையாண்டாரு. வாஷிங்டன் சுந்தருக்குமே ஓவர் இன்னைக்கு தரல, பட் பவுலிங் அப் டு தி ஆர்டர் அமைச்சிருக்காங்க. ஸோ அவரோட ஜாபை நல்லா பண்ணுறாரு. பட் 50 அவரோட போட முடியல. பவுலிங்ல யூஸ் பண்ணாதது சர்ப்ரைசிங் தான். இந்த விக்கெட்ல வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். அது வந்து ஒரு என்ன ஸ்ட்ராட்டஜின்னு தெரியல. பட் அவங்களுக்கு பவுலிங் அவங்களோட ஃபேவரபிளாக தான் போச்சு.
சிராஜ் நல்லா போட்டு கொடுத்துட்டாரு. ஸோ அதனால பவுலிங் கன்சர்ன்ஸ் இல்லை. பட் ஸ்டில் வாஷிங்டன் சுந்தரை யூஸ் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் ரன்ஸ் கூட கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். 130 120 அவங்களை வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்துக்கலாம். சாய் கிஷோர் நல்லா போட்டுட்டு இருந்தாரு. ரஷீத் கான் ஈவன் தோ விக்கெட் எடுக்கலனாலும் அவருமே நல்லா போட்டார். அரௌண்ட் 700 தான் போட்டார்னு நினைக்கிறேன். 4 overs 30 runs சம்திங் ஏதோ கொடுத்துருந்தாரு. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து இன்னொரு ஆப்ஷனுக்கு போகணுமா அப்படின்ற அந்த ஒரு இதில் விட்டுட்டாங்க. ஸோ அதனால அதை கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. அந்த அதர் ஹேண்ட் நீங்கள் வந்து இஷாந்த் சர்மா எப்படி பவுலிங் போட்டாரு? இஷாந்த் சர்மா கொஞ்சம் நல்லா போடல இன்னைக்கு. அதுதான் சொல்றேன். இப்போ அந்த மாதிரி ஒரு ஓவர் அடி வாங்குறப்ப நீங்க அவர் அந்த பவுலரை கட் பண்ணிட்டு ஒரு வாஷிங்டன் சுந்தர் மாதிரி ஒரு பவுலர் கொடுக்கலாம். அவர் டெத்துல தான் நல்லா அடி வாங்கினார் இஷாந்த் சர்மா. டெத்துல எனக்கு தெரிஞ்சு 2 over போடுறதுக்குள்ள ஒரு ஓவர் வந்து வாஷிங்டன் சுந்தருக்கும் அந்த ஒரு கேம்ல எடுக்கலாம். ஏன் ஃபாஸ்ட் பவுலர் தான் வந்து டெத்துல போகணும்னு ஒன்றும் கிடையாது. ஒரு ஸ்பின்னர் கொடுத்துருவோம். அடி வாங்கினா பரவாயில்ல, கொடுத்து பாருங்க. ஏன்னா ஆல்ரெடி அந்த பவுலர் அடி வாங்கிட்டு தான் இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு வாஷிங்டன் சுந்தர் போட்டிருந்தா அந்த 15 runs ஆன் இன்னும் சிங்கிள் ஓவர் வந்துட்டு மேபி 10 or 9 runs அந்த ஓவரா ஆயிருக்கும். அதனால வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வாஷிங்டன் சுந்தர் ட்ரை பண்ணிக்கலாம். பட் ஓகே, ஈவன் தோ அந்த ரன்ஸ் வந்து இஷாந்த் சர்மா ரன்ஸ் கொடுத்தனாலதான் 150 வந்துச்சு. ஸோ அதையுமே ஜாலியா எடுத்துக்கிட்டோம். அண்ட் அந்த அதர் ஹேண்ட் SRH பார்த்தோம்னா அவங்க பவுலிங் வந்து பேட்டிங் தான் கன்சர்னிங்கா இருக்குன்னு பார்த்தா பவுலிங்கும் அதே மாதிரி தான் இருக்கு. ஈவன் தோ எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ் ஆன ஷமி இன்னைக்கு முன்கட்டை வந்து விளையாட வச்சாங்க. தெரில எந்த அளவுக்கு வந்து அவங்க பவுலிங் ஸ்கில் செட் இருக்கிற பவுலிங்னு. சிமர்ஜித்தை வந்து எந்த நம்பிக்கையில விளையாட வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. சிமர்ஜித் எந்த அளவுக்கு வந்து ப்ரூவன் கமாடிட்டி இல்லை. எனக்கு தெரிஞ்சு CSKல விளையாண்டாரு. அந்த அளவுக்கு அவர் வந்துட்டு நல்லா பவுலிங் போட்டாரான்னு கேட்டா கிடையாது. ஏதோ ஒரு மேட்ச் ஏதோ நல்லா போட்டாரு. நிறைய பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. கமிண்டு மெண்டிஸ்லாம் வந்துட்டு ஓவர் போட வைக்கிறார். கமிண்டு மெண்டிஸ் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட்லயும் போடுவார், ரைட் ஹேண்ட்லயும் போடுவார். போத் ஹேண்ட்ஸ் ஹி கேன் பவுல் அப்படிங்கிற ஒரே ஒரு ஸ்கில் செட் தவிர அவருக்கு பெரிய ரெக்கார்ட்ஸ் உள்ள ஸ்டாட்டும் இல்லை. எந்த ஒரு அவரை போட வைக்கிறாங்கன்றது எனக்கு தெரியல. அவர் இன் ஃபேவர்ஸ் ஆஃப் முத்தையா முரளிதரனால டீமுக்குள்ள இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வருது. பேட்டிங்லேயும் பெருசா ரிசல்ட் இல்லை, பவுலிங்கும் பெருசா ஒன்றும் எஃபெக்டிவா இல்லை. சிமர்ஜித்தும் அதே தான் நான் சொல்லுவேன். அவரை பேட்டிங் வேற முன்னாடி இறக்கி விட்றாங்க, என்ன ஐடியான்னு தெரியல. பவுலிங்கும் பெருசா போடல. ஒரு ஓவர் போட்டாரு, 20 run அடிச்சிட்டாங்க. அதோட அப்படியே உட்கார வச்சுட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த சிமர்ஜித்ன்ற ஒரு பிளேயரை வெளியே எடுத்துட்டு உங்களுக்கு பேட்டிங் வந்துட்டு பவர் ஹிட்டர்ஸ் இருக்காங்க, அவங்கள பேக் பண்ற மாதிரி ஒரு பவுலர் எடுக்கலாம். மேபி ராகுல் சஹர் மாதிரி ஒரு பவுலர் உள்ள கொண்டு வரலாம். அவர் நல்லா ஸ்ட்ரைக் பண்ணுவாரு, நல்லா தூக்கி போடுவாரு. லைக் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் தான் அவர் நிறைய கொடுப்பாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ராகுல் சஹரை வந்து ஸ்வாப் பண்ணலாம் வித் சிமர்ஜித். அண்ட் கமிண்டு மெண்டிஸ்க்கு பதிலாக ஆடம் ஜாம்பா உள்ள கொண்டு வரலாம். ஆடம் ஜாம்பா பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும், நல்ல கேலிபர் உள்ள பவுலரு. நிறைய ப்ரூவ் பண்ணியிருக்காரு IPL புனே சூப்பர் ஜெயின்ஸ் விளாண்டப்பையும் சரி. இங்கே இந்தியன் பிச்சர்ஸில் வந்து ஆஸ்திரேலியாக்காக விளையாடுறப்ப நல்லா போடுற பவுலர் ஆடம் ஜாம்பா. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆடம் ஜாம்பா வெளியே உட்கார வைக்கிறது எந்த விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரியல. நான் சொன்ன மாதிரி கமிண்டு மெண்டிஸ் இன் ஃபேவர்ஸ் ஆஃப் முத்தையா முரளிதரன் தான் ஆடுறாருன்னு எனக்கு தோணுது. ஸோ அந்த ஃபேவர்ஸ்லாம் இல்லாம டீமுக்கு என்ன தேவையோ அதை பண்ணாங்கன்னா நல்லா. நீங்க சொன்ன மாதிரி இப்போ சிமர்ஜித் வந்து ஆக்சுவலி சிமர்ஜித் போடுற வரைக்குமே வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இது வந்து அவங்க கண்ட்ரோல்ல தானே இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு SRH கண்ட்ரோல்ல ஒரு 6 odd போயிட்டு இருந்துச்சு, 2-6 அந்த ரேஞ்சில போயிட்டு இருந்தது. அந்த ஒரு ஓவர் வந்துட்டு முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம். ஆனா 5-6 இவங்களோட கரண்ட் ரன் ரேட் போயிட்டு இருந்துச்சு. பட் அப்பயுமே ரெக்வயர்ட் ரன் ரேட் இஸ் அரௌண்ட் 8 தான். பெருசா ஒன்றும் அந்த 5-6 அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணி போட்டப்பயுமே ரன் ரேட் வந்து 11-12-10 கூட போல. ஸோ பெருசா ஒன்றும் அவங்களை அஃபெக்ட் பண்ணியிருக்காது. ஏன்னா ரன்ஸ் ரொம்ப இருக்காது. பட் ஆனா அவங்க ஆக்சுவலி வந்து கரெக்ட் தான். ஏன்னா இவங்களோட ஓவரால் ரன் ரேட்டே 7 something தானே. இந்த மேட்சுக்கு எனக்கு தெரிஞ்சு லோஸ்ட் ரன் ரேட் அவங்களுக்கு 7 something தான் வச்சிருந்துருக்காங்க. அதே சமயம் வந்து பட் சிமர்ஜித் ஓவர் வந்து இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் ஓவர் தானே. எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் ஒரு வெரி எக்ஸ்பென்சிவ் ஓவர். இல்ல எனக்கு எக்ஸ்பென்சிவ் ஓவர்னு இந்த சென்ஸ் வந்து 20 run ஓவர் வந்துட்டு ஓகே தான், 20 run ஓவர் கொடுத்து. பட் இந்த பிச்சில் 20 run வந்து அதுவும் சேசிங்க நீங்க 150 run தான் அடிச்சிருக்கீங்கன்றப்ப வந்து 20 run ஓவர் வந்து ரொம்ப கிரைம் தான் எனக்கு பொறுத்த வரைக்கும். எனக்கு புரியல. ஏன்னா அவர் வந்து அவர் பவுலிங் ஆல்ரவுண்டர் தான். அவர் பேட்டிங் வந்து ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது. அவரை பேட்டிங்கும் நீங்க இறக்குறீங்க, மேல புஷ் பண்றீங்க. ஓகே, என்ன அவங்க பார்த்தாங்கன்னு தெரியல சிமர்ஜித் கிட்ட.
ஓகே, பட் அவரோட பிரைமான ஒரு எக்யூப்மெண்ட்னா அது வந்து பவுலிங் தான். அந்த பவுலிங்லயே அவர் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாருங்கிறப்ப அவருக்கு டீம்ல என்ன ரோல்னே தெரியல. இன்னைக்கு மேட்ச்ல அவர் இம்பாக்ட் பிளேயர்ல, இன்னைக்கு மேட்ச்ல இம்பாக்ட் பிளேயர். ஆமா, பிளேயர் அதுதான். ஆனா வந்தோடனே அவர் பேட்டிங்ல கூட கேட்டப்ப ஸோ இம்பாக்ட் பிளேயரா நான் வேற யாராவது போயிருக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆமா, ஆக்சுவலி இம்பாக்ட் பிளேயரா வேற யாராவது போயிருக்கலாம். அவர் பெருசா இந்த இதுல வந்து அவர் இம்பாக்டா எதுவுமே இல்லை. வந்தோடனே அவுட் ஆயிட்டாரு ஃபர்ஸ்ட் இதுல. அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பால் தான் ஃபேஸ் பண்ணாரு, ஒரு பால் அவுட் அவரு. ஸோ ஜிடியோட பேட்டிங் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்களோட பேட்டிங் இப்போ கில் வந்து ஒரு சைடு சாலிடாக சப்போர்ட் பண்ணார் வர பேட்ஸ்மேன்லாம். ஸோ பட்லரும் சுதர்ஷனும் எனக்கு ஷைன் பண்ணல. அஃப்கோர்ஸ் இது ஒரு லோ ஸ்கோரிங் சேசிங் கேம் தான். ஸோ அதனால எனக்கு ஜிடி ஈஸியாக வின் பண்ணிட்டாங்களா இல்லை உண்மையிலே அவங்க பேட்டிங் வந்து ஒரு ஸ்ட்ராங் லைனப்பில் இருக்கா? இல்ல, எனக்கு தெரிஞ்சு வாஷிங்டனும் கில்லோட இதுவுமே பார்ட்னர்ஷிப் நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன் ஆக்சுவலி. அதாவது ஓரளவுக்கு சம்திங் இட் வாஸ் குட் பார்ட்னர்ஷிப். அந்த பார்ட்னர்ஷிப் மெயின்டைன் ஆகி போயிட்டு இருக்கும்போது தான் வாஷிங்டனோட விக்கெட் லாஸ் ஆனது கொஞ்சம் இதா இருக்கு. எனக்கு சொல்லி போனா அவங்க 2 பேருமே என்ன ஜெயிச்சிருப்பாங்க, அவங்க 2 பேருமே ஜெயிச்சிருப்பாங்கன்ற அளவுக்கு தான் இருந்துச்சு கேம். ஸோ கடைசியில ரூதர்ஃபோர்ட் வந்து ஒரு நல்ல ஒரு ஆட் ஆன் எடிஷன். அதுக்கப்புறம் அவங்களோட பார்ட்னர்ஷிப்மே வந்து இட் வாஸ் குட். கில்லோடதும் அவங்களோடமே நல்லா இருந்துச்சு. பட் எனக்கு தெரிஞ்சு மேட்சை வந்து என்னதான் ஷார்ட் ரன் ஸ்கோரா இருந்தாலுமே கில்லும் வாஷிங்டனோட பார்ட்னர்ஷிப் வாஸ் குட். இட் டுக் தெம் அ லாங் வே. அதாவது கொஞ்சம் எஃபர்ட்லெஸ்ஸா கொஞ்சம் அடுத்து வரவங்களுக்கு அந்த ப்ரெஷர் இல்லாம இருந்திருக்கும். அதுதான் மெயினா இருந்திருக்கும். ஓகே, ஸோ எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்து இது கான்செக்டிவாக 4th லாஸ். அதே மாதிரி ஜிடி வந்து 3 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றின உங்களோட வியூஸ் என்ன? ஸோ பின்னாடி வரக்கூடிய எஸ்ஆர்ஹெச் வந்து ஒரு போன வருஷம் ஒரு பெரிய ஸ்ட்ராங் டீமாக தெரிஞ்சது. பட் இந்த வருஷம் ரொம்ப ஒரு லாஸ்ன்னு தாண்டிட்டு பிரபா, நீ ரஞ்சித் சொன்னது கரெக்ட். ஆக்சுவலி இந்த தாட்டி அவங்க வந்து ஒரு புது ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவர் வந்து சொன்ன மாதிரி கரெக்ட். இந்த தாட்டி பெரிய ஹிட்ஸ் அவங்க பண்ணல. they didn't give big hits. And also யூஸ்வலா எஸ்ஆர்ஹெச் அடிச்சாங்கன்னா 200 சம்திங் கிட்ட தான் அவங்களோட ரன்ஸ் இருக்கும். இந்த தாட்டி அவங்க வந்து 150 க்ளோஸ் பண்ணியிருக்கிறதுமே இட்ஸ் பிக் சர்ப்ரைஸ் தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அவங்க ஸ்ட்ராட்டஜி மாறினதா இல்லாட்டி ரஞ்சித் சொன்ன மாதிரி they wanted to let's go for a not big hits, let's go for a strategical இது போனதா தெரியல. பட் something has changed in their way of batting சொல்லலாம் சீரியஸா. ரெண்டு விதமா பார்க்கலாம் எஸ்ஆர்ஹெச்சோட பேட்டிங். ஒன்று அவங்க வந்துட்டு எனக்கு தெரியல, ஏன்னா நமக்கு இன்சைட் த ட்ரெஸ்ஸிங் ரூம் என்ன நடக்குதுன்னு தெரியாது. அந்த விதத்துல வந்து ஒன்று அவங்க ஸ்ட்ராட்டஜி சேஞ்ச் பண்ணி ஓகே கொஞ்சம் ஸ்லோவாக விளாடுவோம், டிஃபென்சிவாக விளாடுவோம், ஒரு மேட்ச் ஜெயிப்போம், அட்லீஸ்ட் வந்து ஒரு டார்கெட் போட்டுட்டு பவுலிங் நமக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கு, நிறைய பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஸோ அதாச்சும் ட்ரை பண்ணி ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியோட வந்திருக்கலாம். ஆர் ஸ்டில் அதே மைண்ட் செட்லேயே விளாட்லாம், நம்ம வந்துட்டு வி ஆர் நோன் ஃபார் தட் அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கிட்டு இன்னும் அதே மாதிரி தான் விளாண்டு அது கிளிக் ஆகாம இன்னும் ஒரு அந்த 150க்குள்ளேயே அவுட் ஆகுறாங்கன்றது இன்னொன்று. ஸோ இது ரெண்டுத்துல ஏதோ ஒரு இதுல வந்து அவங்க வந்துட்டு ஸ்ட்ரக் ஆகி இருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி மேபி இன்னைக்கு ஒர்க் ஆகலை, பட் மேபி ஃபியூச்சர்ல ஒர்க் ஆகலாம். இந்த ஓப்பனிங்ல இருக்கிற 2 பேரை வந்து நம்பி டீம் கிடையாது, எல்லா டீமுக்குமே அது பொருந்தும். அப்படிங்கிறப்ப அந்த ஓப்பனிங் கீழே இருக்கிற பேட்ஸ்மேன் நீங்க பேட் கமின்ஸ் வரைக்கும் பேட்டிங் வச்சிருக்கீங்கன்றப்போ நடுவில் இருக்கிற மிடில் ஆர்டர்ல இருந்து கொஞ்சம் சப்போர்ட் வந்துச்சுன்னா இன்னும் ஒரு 30-40 ரன் எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா ஒரு அச்சீவபிள் டார்கெட்டா இருக்கும். அந்த அதர் சைடு ஜிடியை பார்த்தீங்கன்னா ஜிடிக்கு வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் நல்ல பேட்டிங்னு சொல்லுவேன். பட் ஸ்டில் அவங்களுக்குமே ஒரு கன்சர்ன் இருக்கு. என்னன்னா இப்போ வந்து டாப் ஆர்டர்ல சாய் சுதர்ஷன், கில் அண்ட் ஜாஸ் பட்லர் இருக்காங்க. இப்போ ஏதோ ஒரு மேட்ச்ல வந்து 3 பேருமே ஃபெயில் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா பேட்டிங்கே கிடையாது. பேட்டிங் இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா ஆக்சுவலா இல்ல. பின்னாடி யார் வராங்கன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வாஷிங்டன் சுந்தரா அப்த ஆர்டர் அனுப்புனாங்க. அப்படி யார் வந்திருப்பானா ஷாருக் கான் வந்திருப்பாரு, அதுக்கப்புறம் ரஷீத் கான், ராகுல் தேவாத்தியாலாம் வந்துட்டு நான் பியூர் பேட்ஸ்மேனை கன்சிடர் பண்ண மாட்டேன். அவங்க ஒரு 2 ஓவருக்கு 20 ரன் 25 ரன் இருக்குன்னா வந்து அடிச்சு கொடுக்கக்கூடிய பேட்ஸ்மேன். பட் ராகுல் தேவாத்தியா இப்போ கரண்ட்ல வந்துட்டு கொஞ்சம் ஃபார்ம் அவுட்ல தான் இருக்காரு பேட்டிங் வைஸ் சொல்றேன்.
அப்படிங்கிறப்ப அந்த பிரைம்ல அவர் அடிச்ச மாதிரி படிப்பாரான்றது தெரியாது. ஸோ அந்த பேட்டிங் கொலாப்ஸ் வந்து ஒரு நாள் ஜிடிக்கு நடக்கிறப்ப இந்த மிடில் அண்ட் லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேன் எப்படி விளையாடுவாங்கிறத பார்க்கணும். ஏன்னா இது வரைக்கும் நடந்த எல்லா மேட்சஸ்லயும் ஜிடியோட டாப் ஆர்டர் ஆர் இந்த நம்பர் 3, 4 வந்து காப்பாத்திட்டாங்க. ஸோ இது ஏதாவது ஒரு மேட்ச் மாட்டுவாங்க, அன்னைக்கு தான் வந்துட்டு தெரியும். அது வந்து இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா அவங்க நல்லா விளையாண்டுட்டு அது ஒரு ஃபைனல்ஸ்லயோ இல்லை ஒரு குவாலிஃபயர்ஸ்லயோ நடந்தா அது ரொம்ப கஷ்டமான விஷயமாயிடும். அதுக்கு அவங்க அடாப்ட் ஆகணும், பழகணும், எப்படி அவங்க பிளேயர்ஸ் பிஹேவ் பண்றாங்கன்றது அவங்களுக்கு ஏதாவது ஒரு மேட்ச் தெரிஞ்சிருக்கணும். அது தெரியாம சுச்சுவேஷன் அமைஞ்சா அவங்க அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி இந்த மேட்சோட கேம் சேஞ்சரா யார் இருக்கும்னு நினைக்கிறீங்க? கேம் சேஞ்சர் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பவுலிங் பொறுத்த வரைக்கும் இந்த 150க்குள்ள எஸ்ஆர்ஹெச் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதுல மெயினா வந்துட்டு நான் போன மேட்ச் சொன்னேன், இந்த மேட்சுமே அவர் தான். சாய் கிஷோர் வந்து சூப்பரா பவுலிங் போட்டாரு. ஈவன் அவர் எடுத்தது கம்மி விக்கெட்ஸ் தான். சிராஜை விட அவர் நல்லா கம்மி விக்கெட்ஸ் தான் எடுத்தாரு. சிராஜுக்கும் அவருக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, சிராஜோட ஹோம் கிரவுண்ட் இன்னைக்கு அவர் விளையாண்டது. ஸோ நோ சர்ப்ரைஸ் அவர் வந்து நிறைய விக்கெட்ஸ் எடுத்தாரு. அதே மாதிரி ரன்ஸும் கம்மியாக கொடுத்துருக்காரு. பட் வந்துட்டு சாய் கிஷோர் வந்து அடாப்டபிலிட்டி வந்து எங்கே போனாலும் இருக்குன்றதுக்கும் இன்னைக்கு ஒரு ப்ரூவன் மேட்ச் இன்னைக்கு. அவர் எந்த சாயில் நீ எந்த விக்கெட் எந்த டீமோட விளையாண்டாலும் சரி, எந்த கிரவுண்ட்ல விளையாண்டாலும் சரி, நான் ஒரே மாதிரி தான் போடுவேன் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு சாய் கிஷோர் வந்து இன்னைக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அப்கமிங் மேட்சஸ்லயுமே இப்போ எப்படி 100 வந்து நமக்காக எங்க போனாலும் பெர்ஃபார்ம் பண்றாரோ, எப்படி ரஷீத் கான் வந்து குஜராத் டைட்டன்ஸ்க்காக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரோ அது மாதிரி வந்து ஒரு கீயா சாய் கிஷோர் இருப்பாருன்னு தோணுது. அவரும் பேட்டிங் அவர்கிட்டையும் இருக்கு, பிட் ஆஃப் பேட்டிங் அவரும் பண்ணுவாரு. ஸோ அதுவுமே அவங்களுக்கு மேபி ஃபியூச்சர்ல இருக்கு. நான் சொன்ன மாதிரி ஒரு பேட்டிங் கொலாப்ஸ் என்னைக்காச்சும் நடக்கிறப்ப இந்த மாதிரி பேட்ஸ்மேன்லாம் வந்துட்டு நல்லா விளையாடி ஒரு 20-30 ரன் அடிச்சாங்கன்னா போதும், அந்த டீம் வந்துட்டு ஆல் செட் ஆயிடும். ஆல்ரெடி ஒரு பேலன்ஸ் சைடா தான் பேப்பர்ல தெரியுது. பட் கோயிங் ஃபார்வர்ட் வந்து நம்ம எல்லாரையுமே டெஸ்ட் பண்றப்பதான் அந்த ஒரு ஃபுல் பொட்டன்ஷியல் தெரியும். இல்ல, ஐ டோட்டலி அக்ரி ரஞ்சித். அதுதான் எனக்கு அதான் ஃபீல் ஆச்சு. எனக்குமே வந்துட்டு சொன்ன மாதிரி தான் ஹையஸ்ட் விக்கெட் எடுக்கனாலும் அடாப்டபிலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, கரெக்ட். நம்ம அடாப்ட் ஆகணும். நம்ம அடாப்ட் ஆகலை அப்படின்னா வி மே லூஸ் கிவிங் ரன்ஸ் இல்லையா. அதுவும் வந்து ஹை ரன்னர்ஸ், ஐ மீன் ஹை ஹிட்ஸ் பண்ற எஸ்ஆர்ஹெச் நம்ம கண்ட்ரோல் பண்ணலைன்னா வி வுட் ஹவ் லாஸ்ட் பேட். அதுதான் அந்த அவர் அடாப்ட் ஆகி அதை இது பண்ணனாலதான் அந்த அளவுக்கு அவங்களால கன்ஸ்டெயின் பண்ண முடிஞ்சு 150 க்ளோஸ் பண்ண முடிஞ்சுன்னு நான் சொல்லுவேன். ஸோ இட் வாஸ் குட். அதுதான் அந்த அது நீங்க சொல்ற மாதிரி அந்த அடாப்டபிலிட்டி வந்து அப்கமிங் மேட்சஸ்ல இருந்துச்சுன்னா குஜராத் டைட்டன்ஸ் வந்து ப்ராக்ரஸ் மோர். பட் அதை வந்து அவங்க வந்து எப்படி சொல்றது, தே ஹாவ் டு மாஸ்டர் இட். ஸோ மாஸ்டர் பண்ணா மட்டும்தான் வந்துட்டு எந்த ஒரு ரேஷ் டிசிஷன் எடுக்காம இதை மாஸ்டர் பண்ணா மட்டும்தான் அவங்களால வந்து அப்கமிங் மேட்ச்ல இதே ப்ராக்ரஸ் காட்ட முடியும். ஸோ இன்னைக்கு மேட்ச் ஓகே. நம்ம நாளைக்கு மேட்ச் வந்து ஒரு பெரிய மேட்ச் நடக்குது. ஸோ மும்பை vs ஆர்சிபி. ஸோ மும்பையில் நடக்குது. ஸோ பும்ரா இஸ் பேக். ஸோ எவ்வளோ பெரிய ஒரு டஃப்பான மேட்சாக இருக்க போகுது அப்படின்றத பற்றி பேசுவோம். ஸோ உங்களோட பாயிண்ட். எனக்கு தெரிஞ்சு மும்பைக்கு இது டஃப்பான மேட்சா தான் இருக்கும். ஏன்னா கன்சிக்யூட்டிவா அவங்களுமே ஒன்றும் ப்ராக்ரெஷன் காட்டல. அவங்களுக்குமே வந்து நிறைய லாஸஸ் ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் அதே மாதிரி ஆர்சிபி வந்து கண்டினியூஸ்லி ப்ரூவிங் தட் ஸ்ட்ராட்டஜிக்கலி நிறைய சேஞ்ச் ஆயிருக்கு, நல்லா அவங்க இது காட்டிட்டு இருக்காங்க. ஸோ பார்ப்போம். எனக்கு மும்பை வந்து நீ சொல்ற மாதிரி பும்ரா வர்றதுனால ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்தா ஹோம் கிரவுண்ட் அது அட்வான்டேஜ் இருக்கலாம் அவங்களுக்கு. பட் ஸ்டில் வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். லெட்ஸ் சீ. ரஞ்சித் உங்களோட பாயிண்டா? பும்ரா வந்து டீமுக்கு உள்ள வந்துட்டாரு. பட் நாளைக்கு மேட்ச் விளையாட வரான்னு கேட்ட டவுட்ஃபுல் தான். ஏன்னா அவர் வந்து இன்னும் ஸ்டில் ஹேஸ் டு ரீக்ரூப். கொஞ்சம் அந்த நிகில்ஸ் அதெல்லாம் இருக்கும். கொஞ்சம் அந்த ப்ராக்டிஸ் பண்ணி செட் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்ச நெக்ஸ்ட் மேட்ச் இறக்குறதுக்கு, நாளைக்கு மேட்ச்ல இறக்குறதுக்கு சான்ஸ் கம்மி. அதுக்கு அடுத்த மேட்ச்ல விளையாடலாம். அப்படி நாளைக்கு மேட்ச்ல விளையாண்டாலும் எனக்கு தெரிஞ்சு பும்ராவோட இம்பாக்ட் வந்து அந்த அளவு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் கம்மிங் பேக் ஃப்ரம் இன்ஜுரி, ரொம்ப லாங் பிரேக் அப்புறம் வராருன்றப்போ எனக்கு தெரிஞ்சு ஓவர்ஸுமே கட் பண்ணுவாங்க. 3 ஓவர் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. புரியல.
இம்பாக்ட் பிளேயரை ட்ரை பண்ணுவாங்களா எதுவும் அந்த மாதிரி எதுவும்? இல்ல இம்பாக்ட் பிளேயர் வந்து ரோஹித் தான். அது வந்துட்டு செட்டு. பட் இப்போ உங்களுக்கு வந்து இந்த ரூல்ஸ்லாம் இருக்கு. பவுலிங் 4 ஓவர் போட்டு நீங்க வெளியே போய் உட்காந்துக்கலாம், யாராவது வந்து ஃபீல்டிங் பார்த்துப்பாங்க. ஸோ அந்த உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டிலாம் இருக்குன்றப்போ இம்பாக்ட் பிளேயராக பும்ரா யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. பேட்டிங் பெருசாக வர போகிறது இல்லை, அவர் பவுலிங் தான் பண்ண போறாரு. ஆல்ரெடி இம்பாக்ட் பிளேயர் மாதிரி தான் கணக்கு. ஸோ அது பட் நாளைக்கு மேட்ச் வந்து எனக்கு தெரிஞ்சு கீப்பிங் பும்ரா சைடு ஒரு டஃப்பான மேட்சாக தான் இருக்கும். ஏன்னா ஆர்சிபியோட பேட்டிங் லைனை பார்த்தீங்கன்னா வாங்கடையில அந்த விக்கெட்ல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன் தான் எல்லாருமே. அந்த ஒரு ரேஞ்சில் அடிக்கிற பேட்ஸ்மேன் தான் இருக்காங்க. டிம் டேவிடுக்குலாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, மும்பையில் விளையாண்டது. அண்ட் விராட் கோலியுமே வாங்கடையில நல்ல ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு. ஸோ வந்துட்டு நாளைக்கு ஒரு டஃப் மேட்சாக தான் இருக்கும். ஓகே, நீங்கள் யார் சொல்லுவீங்க? யார் சைட் போவீங்க? யார் ஜெயிப்பா? அது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டைஜஸ்ட் பண்ண கஷ்டமா தான் இருக்கு. எனக்கு என்னமோ ஆர்சிபி கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு எனக்கு தோணுது. அதான் சொன்ன மாதிரி இப்போ கொஞ்சம் அவங்களோட வே ஆஃப் அப்ரோச் நல்லா இருக்கு. ஸோ பட் அதான் ஆர்சிபி எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் மேபி. ஓகே, நீ யாரடா சொல்றது? மும்பை தான். ஏன்னா வாங்கடே ஹோம் கிரவுண்டு, ஈவந்தோ அவங்களுக்கு வந்துட்டு செட்பேக்ஸ் இருந்தாலும் ஐ திங்க் வாங்கடைன்னு வரப்போ அவங்க ஒரு டிஃப்ரெண்ட் மைண்ட் செட்டில் வருவாங்க. ஆர்சிபியில் எனக்கு தெரிஞ்சு மும்பையில் விளையாண்ட பிளேயர்ஸும் அண்ட் மும்பையில் நல்ல ரெக்கார்ட்ஸ் இருக்க பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் ஸ்டில் வந்து ஒரு எட்ஜ் வந்து மும்பைக்கு இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு ஐ டோன்ட் நோ, ரோஹித் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்ற மாதிரி எனக்கு தோணுது. அவரோட கம்பேக் நாளைக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பெரிய மேட்ச், ஒரு பெரிய டீமோட ஒரு பெரிய பிளேயர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறப்போ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அது நடக்கும்னு நாளைக்கு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது, பார்ப்போம். ஓகே, நம்ம நாளைக்கு என்னன்றது டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ரஞ்சித் அண்ட் விக்ரம் டு, தேங்க்யூ. நாளைக்கு வந்து போஸ்ட் மேட்ச் டிஸ்கஷனில் இதை பற்றி பேசுவோம். ஸோ நாளைக்கு வேறு மாதிரி ஒன்று ட்ரை பண்ணலான்னு இருக்கோம் லைவில். ஸோ 15th ஓவர்லேருந்தே அப்படியே லைவ் போகலான்னு இருக்கோம். ஸோ இன்றைக்கி நிறைய தடங்கள் இருந்தது, நாளைக்கு அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸோ நாளைக்கு வந்து நம்ம 15th ஓவர்லேருந்து மேட்ச் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போகுது அப்படின்றத பால் பை பால் வந்து நம்ம எப்படி இருக்குது அப்படின்றத புதுசாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்ப்போம். நம்ம கூட ரஞ்சித் இருப்பார், அதே மாதிரி திருநானா இருப்பாங்க. ஸோ நம்ம என்னன்றதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ. ஸோ யுவர் ஃப்ரெண்ட்லியை சப்போர்ட் பண்ணுங்கள், ஸோ ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி அப்கமிங் வீடியோஸ்க்கு ப்ரொவைட். Thank you. Bye.